அம்மா வண்டி ரெடி. யோ, உன் பேர் என்ன? குப்பு, வாயில் இருக்கிற துப்பு. தம்பி உன் பேர் என்ன? அண்ணே அப்பு. நீங்க ரெண்டு பேரும் பெயிண்ட் அடிக்கிறதே தப்பு. ஆமா, நீங்க பெயிண்ட் அடிக்க வந்தீங்களா இல்ல சுரண்டறதுக்கு வந்தீங்களா? அண்ணே, இது ஃபர்ஸ்ட் கோட். ரெண்டாவது கோட் கொடுத்தா சட்டை மாட்டி டை போட்டு ஷூ மாட்டி தூக்கிட்டே போயிடுங்க போல் இருக்க. அண்ணே கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? நீங்களும் ஒழுங்கா வேலை செய்யாதீங்க, வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விடாதீங்க. நீங்க பேசாம இருங்க, எல்லாம் விலாவாரியா நான் பேசிக்கிறேன். தம்பி பெயிண்ட ஒரு மைண்டோட அடிக்கணும். பிரஷ் வேண்டாங்கிறீங்களா? சும்மா இருங்கண்ணே. பெயிண்ட் வேண்டாங்கிறீங்களா? சும்மா இருங்கண்ணே. கேட்டே வேண்டாங்கிறீங்களா? இந்த ஆள் வேண்டாங்கிறீங்களா? ஐயோ, என்ன பேச விடுறீங்களா? மைக்கு மாலையெல்லாம் கேப்ப போல் இருக்க. கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. தம்பி கூப்பிட்டியா? சிச்சி, நீ தானே என்ன அண்ணேன்னு கூப்பிடுவ. தம்பி பெயிண்ட அறிவு பூர்வமா அடிச்சாதான் அழகா இருக்கும். அறிவை பத்தி நீ பேசுறியா? ஏன் பேசக்கூடாதா? பேசலாம், ஆனா அறிவோட பேசணும். இந்த பாருங்க, கொஞ்சம் சும்மா இருக்கியா? தம்பி பெயிண்ட இப்படி அடிச்சா சீக்கிரமா வேலை முடியாது. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, இந்த பெயிண்ட பெரிய தொட்டியில மொத்தமா கொட்டி ரெண்டு கேட்டையும் கலட்டி அதுக்குள்ள முக்கி எடுத்தீங்கன்னா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். எப்படி நம்ம ஐடியா? சகிக்கல. ஏன்? இந்த அறிவுபூர்வமான ஐடியா சொன்ன உன்னையும் அந்த தொட்டில முக்கி எடுத்தா இந்த வேலை ரொம்ப சுலபமா முடியும். அறிவிற்காயா உனக்கு? நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, அவங்களையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? ஹலோ ராஜா. அடட, நீங்களா? உங்க ஃப்ரெண்ட் காலேஜுக்கு போயிட்டாங்களே? காலேஜ்ல இருந்து அவதான் அனுப்பி வச்சா. ஏதோ முக்கியமான புக்கு மறந்துட்டாளா, என்னை எடுத்துட்டு வர சொன்னா. ஓ அப்படியா? அவங்க ரூம் தான் உங்களுக்கு தெரியுமே, நீங்களே போய் எடுத்துக்கலாமே. ஐயோ, மேல தனியா போக எனக்கு பயமா இருக்கு. நீங்க துணைக்கு வாங்கல. இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இன்னைக்கு சோடா புட்டி ப்ரொஃபசர் கிளாஸ் ஒரே அருமையா இருக்குமே. வீட்டுல வேற மம்மி டாடி இல்ல, ராஜா தனியா இருப்பாரு. நாம இப்ப வீட்டுக்கு போனா இன்னைக்கு இந்த ராஜாவை எப்படியாவது மடக்கணும். எவ்வளவுப்பா வேணும்? 10 ரூபா கொடுங்கம்மா. இந்த ஒரு நாளைக்காவது அவரை நான் மடக்கிறேன்னா இல்லையான்னு பாத்துருவோம். ராணி இங்க வந்தாளா? ஆமா, ஆனா வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிப்பீங்க? நீங்க ஒரு மனுஷனா? உங்களை போய் நான் லதா, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு வெளியே போங்க. வாங்க. ஏம்மா அம்மாவை கூப்பிடுற? ஐயா தான் வர்றார். வா சாமி.
என்னென்ன காய்கறி எல்லாம் வச்சிருக்க? முள்ளங்கீது, காலைல பறிச்ச கீரைக்கீது, கத்திரிக்காய்க்கீது. முள்ளங்கி கீரை எல்லாம் வேண்டாம், கத்திரிக்காய் கொடு. கிலோ என்ன விலை? 3 ரூபாய் சாமி. 3 ரூபாயா? ஆமா சாமி. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சாமி. அப்ப 1 கிலோ கொடு, இந்த துண்டுலயே போடு. ஆமா, இது என்ன மடியில? அதுவும் கத்திரிக்காய் தான் சாமி. அந்த கத்திரிக்காய்க்கும் இந்த கத்திரிக்காய்க்கும் என்ன வித்தியாசம்? அது ஸ்பெஷல் கத்திரிக்காய். என் பிள்ளைங்களுக்காக வாங்கிட்டு போறேன், ஆசைப்பட்டு. ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறியா? ஆமா சாமி. அப்ப விசேஷமா தான் நிறுத்து. அது என்ன விலை? அது 5 ரூபாய் சாமி. குடுக்கறது இல்ல. குடுக்கறது இல்லையா? அப்ப விசேஷமா தான் இருக்கும். நிறுத்து. இந்த கத்திரிக்காயை கொட்டு. அந்த கத்திரிக்காய் 5 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, அத குடுக்கறதா இருந்தா குடு, இல்லன்னா கத்திரிக்காய் வேண்டாம் போ. என்னமோ ஆசைப்பட்டு கேக்குற. இந்த சாமி வாங்கிக்க. 1 கிலோ எடை சரியா இருக்குமா? 1 கிலோக்கு மேலே இருக்கும் சாமி. சீக்கிரம் காசை கொடுங்க சாமி. ஏமா சீக்கிரம்னு பறக்குற? இந்த கத்திரிக்காயை எதுக்கு வாங்குறேன் தெரியுமா? இதுல ஒரு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷங்க? அதாவது இந்த வீட்ல மணின்னு ஒரு ஹெட் குக் இருக்கான். மடையன், சாதாரண மடையன் இல்ல, மாங்கா மடையன். நான் போறேன் சாமி. இருமா, கேட்டுக்கிட்டு போ. அவன் கலிபோர்னியாம்பா, கனடாம்பா, பரட்ட தலையன், முட்டைக்கோஸ். காய்கறி எல்லாம் வாங்கிட்டாப்புல இருக்கு. மடியில இருக்கிற ஸ்பெஷல் கத்திரிக்காய அடம் பிடிச்சு வாங்கிட்டேன். அவங்க சொல்லிருப்பாங்களே மடியில இருக்க ஸ்பெஷல் கத்திரிக்காய் விலை ஜாஸ்தின்னு. கிலோ 5 ரூபாய். கூடையில இருக்க ரொம்ப சீப்னு சொல்லிருப்பாங்களே. கிலோ 3 ரூபாய். உன்ன மாதிரி மடையனே கிடையாதுயா. அந்த அம்மாவோட வழக்கு என்ன தெரியுமா? என்ன? மடியில கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சிருப்பாங்க, கூடையில கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சிருப்பாங்க. 2 கத்திரிக்காய் ஒண்ணுதான். ஆனா மடியில கத்திரிக்காய் ஸ்பெஷல் கத்திரிக்காய் சொல்லி இந்த தெரு பூரா வித்துக்கிட்டே வராங்க. ஏமா உன்னை நான் இந்த தெரு பக்கமே வரக்கூடாது சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏன் வந்த? சாமி, நீ இந்த வீட்ல இருக்கிறது மாதிரியே தெரிஞ்சிருந்தா இந்த தெரு பக்கமே வந்திருக்க மாட்டேன் சாமி. என் வயிற்று பழப்புங்க. போடு. அதாவது பணத்தை கொடு. அது ஃபைன். காசு சாமி. நாளைக்கு. ஏயா நான் மாங்கா மடையனா? தெரியாம சொல்லிட்டேன். பரட்ட தலைனா? இத பாரு, உன்ன மாதிரியே ஒருத்தன் மோஞ்சோதாரோட மூஞ்சி காமிச்சான். அவன் மூஞ்சிலே நான் தாளிச்சு கொட்டிட்டேன். உள்ள வா, உன்ன நான் தாளிக்கிறேன். வா வா வா. இத பாரு, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா உன் உடம்புல வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரண இதுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சமாவது இருந்தா இனிமே இந்த வீட்டுல நீ 1 நிமிஷம் கூட இருக்க கூடாது. உன் உடம்புல வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரண இதுல ஏதாவது ஒண்ணு கொஞ்சமாவது இருந்தா இனிமே இந்த வீட்டுல நீ 1 நிமிஷம் கூட இருக்க கூடாது. சார். வா ராஜா, வா. என்னப்பா விஷயம்? அடே உள்ள வாப்பா. என்னது பொட்டியோட வந்து நிக்கிற? ஐயா, நான் ஊருக்கு போயிடுறேன். ஊருக்கா? என்ன திடீர்னு ஊருக்கு போறாங்கற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாரும் ஒண்ணும் சொல்லலைங்க, சும்மா தான். அப்புறம் என்ன? அது வை, வைப்பா, வையே. மங்களா, என்னடி அவன் ஊருக்கு போறேங்கிறான், நீ தான் சொன்னியா? நான் என்னங்க சொல்ல போறேன்? ராஜா, என்னப்பா விஷயம்? அது தாண்டி நானும் கேட்டுட்டு இருக்கேன். நீ போய் மணியை வர சொல்லு. ராஜா, நான் சொல்றதை கேளு. உனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னா சொல்லுப்பா. நான் உனக்கு தகுந்த மாதிரி வேற வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்ச நாளைக்கு என் கிராமத்துல போய் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். என்னப்பா ஊருக்கு போறேங்கிறான்? அப்படியா? வெட்டிய பாரு. ஓ, சூடு பலமா பட்டிருக்கும். என்ன சொல்ற? ஒண்ணு இல்லைங்க, கிராமத்திலே வளர்ந்து பழக்கப்பட்டவனாச்சே, ஊர் ஞாபகம் வந்திருக்கும், அதான் புறப்பட்டான். அதனால அனுப்பிடலாங்கிறியா? போய்ங்கிறத தடுத்து நிறுத்துவா முடியும். போயிட்டு வரானா? மங்களா, 1000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பு. எவ்வளவு பணம் எனக்கு எதுக்குங்க? இருட்ட பரவாயில்ல மணி, சின்ன வண்டி எடுத்துட்டு போய் பஸ்ல கூட இருந்து ஏறி விட்டோம். சரி மங்களா, பணம் கொண்டாடு. இந்தாங்க. வாங்கிக்கப்பா. வேண்டாங்க. அட வாங்கிப்பாங்கிறேன், குடி. வரேங்க. நல்லா இரு. வரமா?
காலேஜ்ல எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்குறப்ப கூட நான் உன்கிட்ட எவ்வளவு அன்பா பழகுனேன். அதுக்கு நீ நன்றி காட்டுற லட்சணமா இது? நான் உனக்கு என்னடி பண்ண? ஏன் இப்படி நடந்துகிட்ட? சொல்லுடி, ஏன் இப்படி நடந்துகிட்ட? லதா, நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்கல. லதா நில்லு. நீ ராஜா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆரம்பத்துல அந்த ஆள் ஒரு யோகியம் நினைச்சு ஏமாந்த. ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவனும் ஒரு காலையில விழுந்தாம். நான் அவனு கைத்தும் கூட இங்க பாத்தியா, நேத்து அவர் கொடுத்த ஒரு அறையிலேயே என் மனசுல இருந்த அசிங்கமெல்லாம் போயிடுச்சு. ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற கருப்பு கூட எனக்கு இல்லையேன்னு நினைச்சு நேத்துல இருந்து அழுது அழுது நான் இப்ப பழையாணி இல்ல. முன்னாடி ராணி, நீ சொல்றதுல உண்மைதானா? என் கண்ணுக்கு பார்த்து கூட உனக்கு சந்தேகம்? ராணி, நான் அவசரப்பட்டு உன்னை என்னென்னமோ பேசிட்டு என்ன மன்னிச்சிடு ராணி. பொடி பைத்தியம், முதல்ல ராஜாவை போய் சமாதானப்படுத்து. போ. மணி மணி மணி. அடேடே லதாவா, வாமா வா. இது ட்ரெஸ்ஸிங் ரூம் நினைச்சியா? இது சமையலறைமா. இந்த வீட்டுல சமையலறை எந்த திசையில இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு என்ன வேணும்? சூடா வேணுமா இல்ல கூலா வேணுமா? ராஜா எங்க? நீ ரொம்ப லேட். தயவு செஞ்சு சொல்லுங்க, அவர் எங்க போயிருக்காரு? அட ஏமா, இருந்தப்ப விட்டுட்டு பறந்தப்பறம் இப்படி துடிக்கிற? அவன் போய் தான் 1/2 மணி நேரம் ஆச்சே. நான் தான் அவன் கூட இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பஸ்ல ஏத்திட்டு வரேன். அந்த பஸ் எந்த ஊர் வழியா போகுது? ஏன் அந்த ஊருக்கு போன் பண்ணி அந்த பஸ் அந்த ஊருக்கு வழியா போக விடாம பண்ணலான்னு பாக்குறியா? ஐயோ மணி, என் நிலைமை தெரியாம விளையாடாத. சொல்லு மணி ப்ளீஸ். சொல்றேன். அந்த பஸ் செங்கல்பட்டு வழியா மதுராந்தகம் போய் காதல் ரொம்ப ஸ்பீடா போகுது. என்னம்மா, என்ன வேணும்? ஒருத்தரை பார்க்கணும். ஒருத்தரா? ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்கிறாங்க, வந்து பாரு. சீக்கிரம் பார்த்து சொல்லுமா, மணி ஆகுது. அதோ ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு சேவப்பா இருக்காரே. யோ, அந்த கருப்பு சட்டை போட்டு சிவப்பாக்குறாரா? அவர் எழுப்பி அனுப்பியா? யோ, ஒரு பொண்ணு கூப்பிடுது இல்ல, எழுந்து போயா. என்ன விஷயம் சொல்ல சொல்லுங்க. யோ, என்ன விஷயம் சொல்ல சொல்லியா? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்க. யோ, ரொம்ப முக்கியமான விஷயமாயா? எழுந்து வந்த தொலையா, மணி ஆகுது. யோ, முக்கியமான விஷயமா, எழுந்து போ. என்ன முக்கியமான விஷயம் கேளுங்க. I love you. I love you. நீ தனிதா. சரி சரி சரி. சரி கம கம சரி. பபதரி சரி தப. நீ சபா மத மரி மகரி. அட சீக்கிரம் வந்து தொலையா, மணி ஆச்சு. போயா, அட போயா, பெட்டி எடுத்து தரேன் நானு. பெரிய ரோதனையா போச்சு. இறங்குப்பா காதல் மண்ணா. அதாவது தொல்லையா போச்சு நமக்கு. பெட்டிய பிடி. யோ, முதல்ல பெட்டிய பிடி, அப்புறம் ரசிச்சு பாத்துக்கிட்டே இருங்க. யோ, நம்ம பொழுது பார்க்கலாம், வண்டி எடு. இதே ரொம்ப நாட்டுக்கு தேவை. யோ, கொடுத்து வச்ச ஆளியா நீ? அனுபவி ராஜா, அனுபவி.